Thank you, Lord. ஸ்தோத்திரம். Praise the Lord. அதிசீக்கிரமாய் வரப்போகிற இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த நாளில் தேவ சமூகத்தில் வந்து தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு தந்த நல்ல பாக்கியத்துக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர், அப்படி கிருபை மேலானது. எமன் ஸ்தோத்திரம். கடந்த மாதங்கள் எல்லாம் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள்ளால, இந்த 10வது மாதத்துக்குள்ளால பிரவேசிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறபடினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்துவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தர் எங்களுக்கு எவ்வளவு நல்லவராயிருந்தீர் ஆண்டவரே, எவ்வளவு போதுமானவராயிருந்தீர் ஆண்டவரே, எவ்வளவு நன்மை செய்கிறவராக இருந்தீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளிலும் இயேசு எங்களோடு கூட இருந்தீர் ஆண்டவரே. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் ஆண்டவரே எங்களை தாங்குகிறவராக, அநேக நேரத்தில் எங்களை குனிந்து தூக்குகிறவராக, அநேக நேரத்தில் ஆண்டவரே எங்களை தோளின் மேலே சுமக்கிறவராக, அநேக நேரத்தில் தகப்பனே ஸ்தோத்திரம் ஒரு தாயை போல இவன் மார்போடு அணைக்கிறவராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே அநேக நேரத்தில் ஒரு தந்தையை போல ஹல்லேலூயா எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வந்த எல்லா பாதைகளை நினைத்து ஏசப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பாவுக்கு கொஞ்சம் ஸ்தோத்திரங்களை செலுத்தி கர்த்தருக்கு நன்றி பலிகளை செலுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் எவ்வளவு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதத்தை காண செய்த தெய்வம் ஹல்லேலூயா. அவருடைய கிருபையினால் விரக்கங்களினால் நம்மை முடிசூட்டி நடத்தினதான தெய்வம். அவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்லவர், எவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நமக்காக செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். அவங்களுடைய வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி, வலது கரத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி, கைகளை உயர்த்தி ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசு நல்லவர், 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 இயேசு நல்லவர். ஏமன் ஸ்தோத்திரம். உங்க சத்தம் போதாதே, கொஞ்சம் கூட சத்தம் உயர்த்தினா நல்லா இருக்குமே. ஏமன் ஏசப்பாவுக்காக, ஏசப்பாவுக்காக, ஏசப்பான்னு சொல்லி இயேசுவே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களுக்கு நன்மை செய்த தெய்வம் நீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நல்லவராய் கூட இருந்த தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஏமன் இரக்கத்தின் தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் பா, உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் பா. ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் சொல்லுங்க, கைகளை கூப்பி சொல்லுங்க, நீராளுகை செய். once again என்னை நிரப்பும்படி வாரும், வாரும் தூய். நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உம் பிரசன்னத்தை வல்லமையால் என்னை தாகத்தோடு கேளுங்க, வாஞ்சையோடு கேளுங்க. நாளுகை செய். once again வாரும் தூய ஆவியே, வாரும் தூய ஆவியே. நீங்க சொல்லுவோம், உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்ல once again, once again, once again, once again. வாரும் தூய முழுவதும் உம்முடைய மகிமையின் மேகம், வல்லமை உம்முடைய அபிஷேக தைலம் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய வல்லமையினால நிரப்போ. ஒரு
கடைசி கூட சொல்லுவோம். கரங்களை உயர்த்தி மாறும். 2 கைகளை உயர்த்தி பிள்ளைகள் எல்லாம் கைகளை உயர்த்தி கண்களை மூடி என்ன நிரப்புங்க, என்ன நிரப்புங்க. இன்னைக்கு நீர் இந்த பகல் நேரத்தில் நீர் ஆளுகை செய்யணும். வல்லமையால் என்னை நிரப்பி நீர் ஆளுகை செய்யோ. வல்லமையால் என்னை நிரப்பி நீர். 2 கையை வானத்துக்கு என உயர்த்தி கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. வல்லமையால் இந்த நேரத்தில் என்னை நிரப்பி என்னை நீர் ஆளுகை செய்ய வேண்டும். நீர் என்னை ஒரு புதிய அபிஷேகத்தால் புதிய ஆவியால் நிரப்பி என்னை இந்த இடத்தை விட்டு அனுப்பும்படி உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, வர வேண்டிய பிள்ளைகளை வேகமாய் கொண்டு வரும் தடைகளை மாற்றும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் எல்லாரையும் நடத்தும்படி உம்முடைய திருக்கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருவோம். Praise the Lord. பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அவருடைய சிநேகம் அநாதியாய் உள்ளது. ஆமென். என்றென்றைக்கும் உள்ளது, நீடித்து இருக்கிறது, முடிவில்லாமல் இருக்கிறது. ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதையாக அழிந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. விலையில்லாத உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. விலையில்லாத உலகத்தில் அலைந்தேன் ஐயா, நிகரில்லாத இயேசுவே அணைத்துக் கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அடவை வந்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி
நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. ஆமென். கடந்த 9 மாதங்கள் முழுவதும் நம்மை ரொம்ப அருமையாக நடத்தி வந்தார். ஆமென். அதை நினைக்கும் பொழுது கண்ணீரோடு தான் நன்றி சொல்ல முடியும். சாதாரணமாக அப்பா அம்மாவுக்கு நன்றின்னு சொல்லவே முடியாது. எவ்வளவோ பாதைகளை கடந்து செல்ல தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்பட்டு போவது இல்லை. கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைப்படுவது இல்லை. ஹல்லேலூயா. ஒரு விசை கூட இதை பாடுவோம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கின்றேன் ஐயா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை, சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே. எத்தனை பேர் இந்த பாடலை கேட்டீங்க? நான் திங்கக்கிழமையே எல்லா குரூப்லேயும் அனுப்புனேன். கேட்காம வந்துக்கிட்டு அமைதியாக திருன்னு முழிச்சிட்ருப்பீங்க. யாரும் சரியாக பாடுறதில்ல. கரங்களை தட்டி உற்சாகமாய் கூட சேர்ந்து பாடுங்க. ஜெயமே ஜெயமே ஜெயமே. ஜெயமே ஜெயமே ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே. இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே 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 ஜெயமே, ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே. இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே, இனி தோல்வி நமக்கில்லை. ஜெயமே. வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். கண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல் சத்துருவை சிதறடிப்பார். கண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல் சத்துருவை
ஹalleluya ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொடுக்கும் தேவன் எங்களோடு கூட இருப்பதனால உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. சத்துருவை எதிர்த்து நிற்கத்தக்கதான பலனை எங்களுக்கு தந்து எங்க வாழ்க்கையில ஜெயத்தை கட்டளையிடுகிற தெய்வமே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. ஆமென். வெள்ளம் போல சத்துரு எங்களை எதிரிட்டு வந்தாலும் அப்பா ஆவியானவர் தாமே எங்களுக்கு பலனை கொடுத்து அவனை மேற்கொள்ளத்தக்கதான கிருபைகளை கொடுக்கிறீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ராஜா. எஸ் ஜீசஸ். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஆவியானவரே ஆமென். மரணத்தை ஜெயித்தவர் பாதாளத்தை வென்ற தேவன் எங்களோடு கூட நீங்க இருக்கிறீரே அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எதிரிகள் எத்தனை பேர் வந்தாலும் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் ராஜா ஆமென் எங்களோட கூட இருந்து யுத்தம் செய்கிற தேவன் நீர் ஒருவர் இருக்கிறீரே. ஆமென். ஸ்தோத்திரம் 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 ராஜா. நம் தேவனை கரங்களை தட்டி உற்சாகமாய் நம் ஆராதனை செலுத்துவோமா. அவர் எவ்வளவு அதிசயமாய் நம்மை நடத்தி வருகிறார், எவ்வளவு அற்புதமாய் அவர் நம்மை நடத்தி வருகிறார். கடந்த 9 மாதங்கள் முழுவதும் நம்மை கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டாரு. எல்லா பிரச்சனைகள் இருந்தும் ஒரு ஜெயத்தை கொடுத்து இம்மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிறாரே. அவருக்கு நம்ம நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திர பலிகளை எடுத்துக்கொண்டே இருப்போமா. ஆமென். ஜீசஸ். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீர் ஒருவரே நல்லவர் அப்பா, நீர் ஒருவரே வல்லவர் ராஜா. துதிகளின் பாத்திரர், துயாதி தூய நல்ல தெய்வம். ஆமென். துதிக்கப்படத்தக்க நல்ல தெய்வம் நீர் ஒருவரே. உம்மை அல்லாமல் வேற யாரும் இல்லையே. எஸ் ஜீசஸ். நீர் எங்கள் தஞ்சம், நீர் எங்கள் கோட்டை. ஆமென். நீர் எங்கள் துர்கம் அப்பா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. எங்களோடு கூட இருந்து வெற்றி சிறந்தவராய் ஆமென் எங்களை வழி நடத்துகிற தெய்வமே. ஓ ஜீசஸ். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீர் உயர்ந்தவர், நீர் உன்னத அப்பா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி. அவ்வளவு பெரிய தெய்வத்தை ஆராதிக்கும்படியான பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே, அந்த ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீரே. நாங்கள் எவ்வளவு பாக்கியவான்கள் ராஜா. ஆமென். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எஸ் ஜீசஸ். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். ஒரு புதிய கிருபைகளால, புதிய வல்லமையினால, ஒரு புதிய அபிஷேகத்தினால சபையை தேவன் நிரப்புகப்பா. ஆமென். ஒருவரும் வந்த வண்ணமாய் வெறுமையாய் போகக்கூடாதே. ஒரு நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களாக, ஒரு நிறைவான வல்லமையை பெற்றுக்கொண்டவர்களாக, ஒரு நிறைவான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவர்களாக. எஸ் ஜீசஸ். அப்பா எங்க பிள்ளைகள் மேல காணப்படுகிற நுகங்களை தேவன் முறியடித்து போடுங்க. எங்க பிள்ளைகள் மேல காணப்படுகிற சோம்பலின் ஆவிகள் மாறி போகட்டும், பலவீனங்கள் மாறி போகட்டும். பலப்படுத்துகிற தேவன், பலப்படுத்துகிற தேவன் நீர் ஒருவர் இருக்கிறீரே. ரிபர ஷபர போரதிரதரதிலரி கரதலரபாம் லியாந்தரதிலரி பிரி கபபர ஷபர போரதிரதலரபாம் ஒலிரிரபரபர ஷபபலர போரதிரதலரபலரபாம் ரிதாரதரதிரந்தரதிலரதிரி கபரபலரபரபாம். வெற்றி சிறந்தவராய் எங்களோடு கூட இருப்பவர். ரிபாபர ஷபர போரதிரந்தலரதிரதலரபாம் ரிபாபர ஷகரதிரதலரபிரதலரபரபாம். எஸ் ஜீசஸ். ரிபாபர ஷபபபபா லிபாரதரதராதிலர ஷபர போரதிரதலரபிரி கரதலரபாம் ரிபாபர ஷபபபலரதிரதலரபாம். விடுதலையை கட்டளையிடுகிற தேவன் நீங்க அப்பா. சத்துருவின் கடைகளிலிருந்து, சத்துருவின் கோட்டைகளிலிருந்து எங்க பிள்ளைகளை நீங்க விடுதலை ஆக்குங்க ராஜா. ரிபாபர ஷபர போரதிரதலரபாம். ஒரு ஆவியின் நிறைவு, ஒரு ஆவியின் நிறைவு ஒவ்வொருவருக்குள்ளாய் ஆமென் நதியை போல பாய்ந்து செல்லட்டும் அப்பா. ரிபாரதலர ஷபர போரதிரதலரபரபா ரிகரதலரதரதிரதிரதிரதிரதிரதிரபரபரபா ஓ ரிஷகர பரபரதிலரபரபா ரிபாபர ஷபர போரதிரதலரதிரதலரபரபா ரிபாபர ஷகரதிரதிரதிரதிரதலரபா. எஸ் ஜீசஸ். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஹalleluya. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளால் நம்மை நடத்துகிற தேவன். அவருடைய கிருபை மேலானது.
அவருடைய கிருபையினால் நம்ம வாழ்ந்து இருக்கிறோம். அவர் கிருபை இல்லாம ஒன்றுமே இல்லை. அவருடைய கிருபை இல்லாம நம்மால வாழ முடியாது. இரு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுவோமா? நான் இதுவரை நிற்பதும், நான் நிர்மூலமாக ஆகாமல் இருப்பது உங்க கிருபை தான் ராஜா. சொல்லுவீங்களா? இந்த 2024 வருடத்தை கண்ட அநேகர் இன்றைக்கு இல்லை. ஆனா அவருடைய கிருபையினால் நம்மை அவர் வாழ வைத்திருக்கிறாரே. நான் நிற்பதும் நிர்மூலமாக ஆகாமல் இருப்பது உங்க கிருபைப்பா. இதுல பெருமை பாராட்ட எனக்கு ஒன்றுமில்லை ராஜா. இம்மட்டும் தாங்கி நடத்தி வந்த தெய்வம் நீங்க தானே. எல்லாரும் இரு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுவோமா? நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையில கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. காலையில கிருபையும் மாலையில ரசகியும்
சொல்லிட்டு இரு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுவோமா? வாழ தெரியாதையா இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே, என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? அவர் இல்லாம நான் வாழ்ந்துருவேன் உங்களால சொல்ல முடியுமா? ஒரு நொடி கூட அவருடைய பிரசன்னம் இல்லாம நம்மால வாழ முடியாது. இந்த பாவம் நிறைந்த உலகத்துல, வேதனைகள் துக்கங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் அவருடைய கிருபை இல்லாம நம்மால வாழ முடியாது. பாருங்க, அவருடைய கிருபையினால தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபை தான் நம்மை தாங்கி நடத்தி கொண்டு வருகிறது. அவருடைய கிருபை தான் நம்மை ஜீவனோடு வைத்து இருக்கிறது. அவருடைய கிருபை தான் நம்மை மட்டும் உயிரோடு இருப்பது. அவருடைய கிருபை தான் நம்ம பலத்தோடு இருப்பது. நமக்கு இருக்கிற பலவீனங்கள், நமக்கு இருக்கிற வியாதிகள் ஒருவேளை புறஜாதியினருக்கு இருந்தால் அவங்க தாங்க முடியாது. ஆனால் அவர் கிருபையை கொடுத்து ஒவ்வொரு நாளும் தாங்கி வழி நடத்தி வருகிறாரு. பாருங்க, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு பரிபூர்ணமாய் விளங்கும் என்று பவுலோடு சொன்ன தேவன் இந்த காலை வேளையிலையும் ஆமென் சபையாரை பார்த்து அவர் சொல்லுகிறார். பாருங்க, என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், என் கிருபையை மட்டும் சார்ந்து கொள், என் கிருபையை மட்டும் பிடித்துக்கொள், காலை தோறும் புதிய கிருபைகளை பெற்றுக்கொள், நான் உன்னோட கூட இருந்து உனக்கு நான் பெரிய காரியங்களை செய்வேன்னு தேவன் இந்த சபைக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார். அவர் கிருபை இல்லாம ஒன்றுமே முடியாது. அவர் கிருபையை பிடித்து கொள்ளுங்க, அவர் கிருபையை பிடித்து கொள்ளுங்க, அவர் கிருபையை சார்ந்து கொள்ளுங்க. ஆமென் ஜீசஸ், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எஸ் ஜீசஸ், ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா. அப்பா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டும் அப்பா எங்கள் பாடல் ஆராதனைகளை நீங்க ஆசீர்வதித்து கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்க கிருபைக்காய் நன்றி ராஜா. அப்பா நீங்க மகிமைப்பட்டீர், உமக்கு நன்றி அப்பா. தொடர்ந்து மீதியான பகுதியை உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், நீங்க பொறுப்பெடுத்து நடத்துங்க ராஜா. தேவ வார்த்தை வெளிப்படட்டும், சபைக்கு தேவையான வார்த்தை வெளிப்படட்டும் ராஜா. ஜனங்கள் ஒருவரும் வெறுமையாய் போகக்கூடாதுப்பா. வார்த்தையினால் நிரப்பப்பட்டவர்களாய், வார்த்தையினால் மாற்றப்பட்டவர்களாய் அப்பா ஒரு புதிய சரீரத்தோடு, ஒரு புதிய இருதயத்தோடு செல்ல எங்க பிள்ளைகளுக்கு நீங்க கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆவி ஆத்மா சரீரங்களை தேவன் பலப்படுத்தி அனுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான பகுதியை ஒரு விஷயம் கொடுங்க கரத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். हालेलुया। இன்னைக்கு जूनियर पास्टर, तो आज के दिन जूनियर पास्टर जी जी ताली बजाकर उनका स्वागत करेंगे। ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா। இங்க வந்திருக்க யாவரும் சீக்கிரமா வரப்போற இயேசு கிறிஸ்து நாமத்தை நான் வாழ்த்துகிறேன்। यहाँ पर आए सभी को जल्दी से प्रभु यीशु के नाम से बधाई देके स्वागत करता हूँ। கர்த்தர் நல்லவர், परमेश्वर भला है। ஹல்லேலூயா ஹல்லேலூயா। ஒரு வசனத்தை நாம திருப்பிக் கொள்வோம்। एक वचन की ओर हमारे पवित्र शास्त्र को उठा लेंगे। 1 யோவான் पहला यूहन्ना 4 அதிகாரம் 13வது வசனம்। चौथे अध्याय का 13वां वचन। 1 John chapter 4 verse 13। पहले यूहन्ना का चौथे अध्याय का 13वां वचन। யாராவது ஒருத்தங்க படிங்க। कोई पढ़िए।
அவர் தம்முடைய ஆவி நமக்கு தந்தறிதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை அறிந்திருக்கிறோம். इसी से हम जानते हैं कि हम उसमें बने रहते हैं और वो हम में, क्योंकि उसने अपने आत्मा से हमें दिया है. அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தறிதினாலே क्योंकि उसने अपने आत्मा से हमें दिया है, நாம் அவரிலும் हम उसमें அவர் நம்மிலும் और वो हम में, நாம் அவரிலும் हम उसमें, அவர் நம்மிலும் वो हम में நிலைத்திருக்க அறிந்திருக்கிறோம். बने हैं करके जानते हैं. ஹல்லேலூயா हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. இன்றைக்குள்ள செய்தியின் டாபிக் வந்து தலைப்பு வந்து देखो आज का संदेश का जो शीर्षक टाइटल है, நாம் அவரிலும் हम उसमें, நாம் அவரிலும். हम उसमें. ஹல்லேலூயா हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. நாம் அவரில் எப்படி இருக்க முடியும்? हम उसमें कैसे बने रह सकते हैं? நாம் அவரில் ஏன் இருக்க வேண்டும்? हमें उसमें क्यों बने रहना है? நான் அவர்கிட்ட தூரமா ஏன் நம்ம அவரோட தூரமா ஏன் இருக்கிறோம்? हम उससे दूर क्यों जाते हैं? அந்த காரியங்களை தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு. यही सब कार्य आज के दिन हम देखने वाले हैं. இந்த இடத்துல சொல்லிட்டு பாருங்க, நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறது. अब देखिए इस वचन में कहा गया है कि हम उसमें और वो हम में बना रहता है. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. अब इसके लिए सही उदाहरण स्वयं यीशु मसीह कहे. யோவான் என்ன சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, यूहन्ना के सुसमाचार के 15वें अध्याय के 5वें वचन में, John chapter 15 verse 5, यूहन्ना का 15वें अध्याय का 5वां वचन, நான் திராட்சை செடி मैं- நீங்கள் கொடிகள். போதும் வேண்டாம். நான் திராட்சை செடி நீங்க கொடிகள். अब देखिए वचन कहता है मैं दाख लेता हूं तुम उसकी डाली हो. ஹல்லேலூயா. हालेलुया. நான் திராட்சை செடி मैं एक दाख लेता हूं நீங்க கொடிகள். तुम उसकी डाली हो. இந்த இடத்த நல்லா பாருங்களேன். अब इस जगह को अच्छे से देखिए ना. திராட்சை செடிங்க வருது, अब ये दाख का जो पेड़ जो झाड़ है ऐसा आ रहा है. அது ஒட்டி இருக்குது கொடிகள். अब उसको जो जुड़ करके उसकी डाली है. ஹல்லேலூயா हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. திராட்சை செடியில தான் இந்த கொடிகள் வளர முடியும். अब ये जो डाली है वो दाख के पेड़ में से ही आ सकता है. இந்த கொடிகள் வந்து தானா அங்கேருந்து அப்படியே வானத்துல இருந்து தொங்கிட்டுலாம் இருக்க முடியாது. अब ये जो एक पेड़ की डाली है वो अपने आप कहीं आकाश में लटकता नहीं. இந்த கொடிகள் வந்து திராட்சையோட இணைந்திருந்தா தான் கன்னிகளும் கொடுக்க முடியும். अब ये जो डाली है इस पेड़ के साथ जुड़ी रहेगी तभी फल दे सकती है. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த வசனத்தை ஒருக்கா கூட வாசிப்போம். उस वचन को एक बार फिर पढ़ेंगे. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். पहले यूहन्ना का 4 अध्याय का 13वां वचन. 1 John chapter 4 verse 13. पहले यूहन्ना का 4 अध्याय का 13वां वचन. இல்ல அவர் தம்முடைய ஆவியில் நமக்கு தந்தறிதினாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலே நிலைத்திருக்கிற அறிந்திருக்கிறோம். हम इसी से जानते हैं कि हम उसमें बने रहते हैं और वो हम में, क्योंकि उसने अपने आत्मा से हमें दिया है. இயேசு கிறிஸ்து யாருன்னா, यीशु मसीह कौन है? அவர் திராட்சை செடியாக இருக்கிறார். वो दाख लता दाख का पेड़ है. அவர்தான் அந்த கொடிகளுக்கு ஒரு பேஸ்மெண்டாக இருக்கிறார். अब वही जो डालियां निकली है उसके लिए एक नींव है. இந்த முதல் யோவான் வந்து யாருக்கு தெரியுமா யோவான் எழுதுகிறாரு? अब ये पहले यूहन्ना का पत्री यूहन्ना किन लोगों के लिए लिख रहे हैं? இது விசுவாசிகள், சபை விசுவாசிகள் எழுதுறாரு. कलीसिया के विश्वासियों के लिए लिख रहे हैं. இப்ப இந்த சபை விசுவாசிகள் யாரு? अब ये कलीसिया के विश्वासी कौन है? கொடிகள். डाली. ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம வளரணும்னா, நம்ம ஆவியில நம்ம வளரணும்னா, हमें आत्मा में आत्मिक जीवन में बढ़ना है तो நம்ம திராட்சை செடி கூட இணைந்து இல்லாம இருந்தா நம்ம வளர முடியாது. हम दाख लता दाख के पेड़ के साथ हम जुड़े नहीं रहेंगे तो बढ़ नहीं सकते. நம்ம வளர்ச்சி காரணமே அந்த திராட்சை செடி தான். हमारी प्रगति हमारे बड़े होने का कारण ही वो दाख का पेड़ है. நம்ம வளர்ச்சி எந்த வளர்ச்சி இல்ல, நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் வளர்ச்சி. हमारा बढ़ना मतलब मोटा होना लंबा होना हो नहीं, आत्मिक जीवन में. ஹல்லேலூயா. हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம ஏன் திராட்சை செடி கூட இணைஞ்சிருக்க வேண்டும்? हमें क्यों दाख के पेड़ के साथ जुड़कर रहना है? நாம் ஏன் அவரிலே இருக்க வேண்டும்? हमें क्यों उसमें बने रहना है? அது நம்ம பார்க்க போற முதல் பாயிண்ட் ஆக, वो हम पहला पॉइंट में देखेंगे. நாம் ஏன் அவரோட தூரமாக இருக்கிறோம்? हाँ, इससे पहले हम उनसे दूर क्यों जाते हैं? தேவனோட நம்ம ஏன் தூரமா இருக்கோம்? அந்த திராட்சை செடி கூட நம்ம இணைந்திருக்க முடியாம இருக்க காரணம் என்ன? हम परमेश्वर से दाख के पेड़ से दूर जाने का कारण क्या है? நம்ம நல்ல வேதாகமத்தை நல்லா பார்த்தோம்னா, हम पवित्र शास्त्र को अच्छे से जान कर देखेंगे तो தேவன் வந்து மனிதனோட நிறைய வாட்டி தொடர்பு வச்சிருக்க பாக்குறாரு.
परमेश्वर मनुष्य इंसानों से कई बार संपर्क करने की कोशिश किए, க்ளோஸா இருக்க ரொம்ப விரும்பினாரு. बहुत ही करीब एकदम पास निकट आने का प्रयास किए. ஆதாம் ஏவாளை எடுத்துப்போமே. आदम और हव्वा को उठा लीजिए. ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கும்போது ஆதாம் ஏவாளை தேவன் படைக்கும்போது शुरुआती दिनों में देखोगे तो जब परमेश्वर ने आदम और हव्वा की सृष्टि की, அவர் ஏதேன் தோட்டத்தில் உலாவினார். वो एदेन के वाटिका बगीचे में घूमते हुए आए. ஆதாம் ஏவாளோடு இணைந்திருந்து அவர் பேசினார், அவங்க கூட பேசினார், அவங்க கூட இணைந்திருந்து நடந்தார். और आदम और हव्वा के साथ बातचीत करते थे, उनके साथ चलते थे, उनके साथ घूमते थे. நான் எப்ப அவங்க கீழ்ப்படியாம போனாங்களோ, लेकिन जब आदम और हव्वा बात नहीं माने, அவர்களை தோட்டத்தோடு துரத்தி விட்டாங்க. उन्हें परमेश्वर उसी वाटिका बगीचे से बाहर निकाल दिए. தேவன் அவங்க கூட பேச முடியாம போச்சு. அதுக்கு அப்புறமா उसके बाद परमेश्वर उनसे बात नहीं कर पाए. அதுக்கு பிறகு நம்ம பாக்குறோம் ஏனோக்க பாக்குறோம். लेकिन उसी के बाद हम आनोक को देखते गए. ஏனோக் கூட தேவன் நடந்தார், आनोक के साथ परमेश्वर साथ साथ चले, சஞ்சரித்தார். उसके साथ साथ रहे. அது பிறகு நம்ம நோவா காலத்துல பாக்குறோம். उसके बाद नूह के दिनों में देखते गए. அங்க நோவா காலத்துல மக்கள் பாவம் செய்ததுனால அவங்க அவர் 40 நாள் மழையினால அழித்து போட்டார். हाँ, नूह के दिनों में लोग ने पाप के इस वजह से परमेश्वर जो है 40 दिन बारिश और बाढ़ को बेचकर जो है लोग को नाश कर दिया. பின்பு நம்ம ஆபிரகாமை பாக்குறோம். उसके बाद अब्राहम को हम देखते गए. நண்பன் போல பழகினார். एक दोस्त, एक मित्र के समान अब्राहम से वो रिश्ता रखे. நான் அவங்களோட சந்ததி இஸ்ரேல் மக்களை பாக்குறோமே. उन्हीं के वंश, उन्हीं के पीढ़ी इसराइलियों को देखिए. அவங்க பாவம் செய்தனால நிறைய வாட்டி எகிப்தின் கையில, அதுக்கப்புறம் பெலிஸ்தீன் கையில, அதுக்கப்புறமா அசீரியர்கள் கையில பிடிபட்டாங்க அவங்க. हाँ, जब भी वे पाप किए तो मिस्रियों के हाथ में पकड़े गए, अशूर के हाथ में, फलिस्तियों के हाथ में पकड़े गए और कैद होकर गए. அப்போ கூட தேவன் சாமுவேலை கொண்டு, தாவீதை கொண்டு, சாலமோனை கொண்டு ஆலயத்தை கட்டினார். எது தெரியுமா? நான் அவங்க கூட இன்னும் க்ளோஸ் ஆக விரும்புறேன்னு. तब भी परमेश्वर जो शमूएल को रखकर, दाऊद को रखकर, सुलेमान को रखकर परमेश्वर ने एक भवन को बांधा, यह कि मैं तुम्हारे साथ हूं कर. இஸ்ரவேல் மக்கள் அப்போ கூட பாவம் செய்தார்கள். तब भी इसराइलियों ने पाप किया. அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள். वे व्यभिचार का काम மற்ற किए, கடவுளை வணங்கினார்கள். दूसरे अन्य देवताओं की पूजा करने लगे. அவங்களுக்கு தேவனை விட்டு ரொம்ப தூரம் போறதுக்கு ரொம்ப அடிக்கடி அங்க பண்ணிட்டு இருந்தாங்க. परमेश्वर को छोड़कर बार बार दूर दूर जाने का कार्य वो कर रहे थे. ஆலயம் இடிக்கப்பட்டுச்சு. वही परमेश्वर का भवन को तोड़ दिया गया. ஆண்டவர் விட்டு தொடர்பு இல்லாம போச்சு. परमेश्वर के साथ का संपर्क, रिश्ता टूट गया. அதுக்கப்புறம் மறுபடியும் அங்க பாபிலோன் வந்து விடுதலை ஆகி வந்த பிறகு, उसके बाद फिर जब बाबुल के गुलामी से छुटकारा पाकर आए, ஆலயத்தை கட்டினார்கள். भवन को बांध के அந்த खड़ा ஆலயமும் மறுபடியும் இடிக்கப்பட்டுச்சு. किए. वो भवन भी फिर से तोड़ दिया गया. அதுக்கப்புறமா தேவன் யோசிச்சாரு. उसके बाद परमेश्वर सोचे, ஆண்டவர் யோசிச்சாரு, நான் என்னோட மகனை அனுப்பி விடுறேன்னு. और परमेश्वर ने सोचा कि मैं मेरे खुद के इकलौते पुत्र को भेजूंगा. அப்போதான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். तभी सन 2024 साल पहले प्रभु यीशु मसीह इस धरती पर जन्म लिए. என்ன காரணத்துக்கு கொண்டு தெரியுமா? क्या कारण? நான் நேசிக்கிற இந்த மக்கள் கூட நெருங்கி இருக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு, मैं जिन लोगों से, जिन मनुष्य से, जिन इंसानों से प्रेम करता हूं, उनके साथ रहने के लिए. நம்ம அவர்கிட்ட தூரமா போனதுக்கு காரணம் என்னது? அடிக்கடி लेकिन हम उन्हें छोड़कर दूर जाने का कारण क्या है? பழைய ஏற்பாடை நல்லா பாக்குறோம். நம்ம पुराने नियम को हम अच्छे से देखते हैं. இஸ்ரவேல் ஜனங்க அடிக்கடி செய்த பாவத்தினாலதான். इस्राएल लोग जब तब बार बार जो पाप किए, उसी वजह से, ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து आदम और हव्वा के दिनों से அடிக்கடி பாவத்தினாலதான் அவங்க தேவனோட தூரமா போனாங்க. बार बार पाप करने की वजह से ही परमेश्वर से दूर गए. அவங்க செய்த பாவத்தினாலதான் அடிக்கடி வந்து அசிரியர்களும் பாபிலோனியர்களும் அப்படி பிடிக்கப்பட்டாங்க. वो जो पाप करते थे, इसी वजह से परमेश्वर ने अशूर के हाथों में, बाबिलोन के लोगों के हाथों में सौंप देते थे. பாவம் தான் ஒரே காரணம் தேவனோட நம்ம தூரமா இருக்கிறது. पाप भी एक ऐसा चीज है जो परमेश्वर से हमें अलग कर देता है. ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். मैं आप सभी से एक सवाल पूछता हूँ, தேவன் கூட நீங்க நெருங்கி இருக்கிறீங்களா? परमेश्वर के पास करीब हो क्या? ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. அவரோட வார்த்தை உங்களால கேட்க முடியுதா? उनकी आवाज, उनके वचन को आप सुन सकते हो क्या? அவர் பேசும்போது அவர் உங்கள்ட்ட பேசுறாரா? आप उनसे बात करते समय वो भी आपसे बात करते हैं क्या? ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. அப்படி இல்ல விட்டா ऐसा नहीं है तो இன்னைக்கு நினைச்சு கொள்ளுங்க, பாவம்ன்ற ஒரு தடை இருக்குது. आज आप इस बात को जान लीजिए कि आपके बीच में पाप करके एक रुकावट, एक दीवार है. ஹல்லேலூயா, हालेलुया. பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, பாவம் என்ற தடைதான் உங்களை தேவனிடமிருந்து பிரித்து வச்சிருக்குது. पाप करके रुकावट ही पाप करके रुकावटी आपको परमेश्वर से आपको परमेश्वर से अलग करके रखा है. अलग करके रखा है.
ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। நம்ம பார்க்குற பழைய ஏற்பாடுல நல்லா பார்க்குறோமே हम देखो पुराने नियम में हम देखते हैं தேவன் என்ன விரும்புகிறார் परमेश्वर क्या चाहते ஒரு हैं। நண்பன் போல நான் மனிதன் கூட பழக விரும்புறேன்னு देखो एक दोस्त, एक मित्र, एक फ्रेंड के समान मैं इंसानों मनुष्य के साथ में रहूं। ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் एक करीबी रिश्ता, எப்படி அது திராட்சை செடியும் கொடிகளும் இணைந்து இருக்குதோ जैसे दाखलता का पेड़ और उसकी डाली एक साथ जुड़े हुए हैं, அப்படி ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் தேவன் விரும்புகிறார் ऐसा एक करीबी रिश्ता परमेश्वर भी चाहते हैं। ஹல்லேலூயா हालेलुया। அவர் ரெடியா தான் இருக்கிறாரு वो तैयारी है, ஏன்னா நம்ம தான் लेकिन हम என்ன பண்றோம் ही क्या करते हैं, அவர்கிட்ட தூரமாக போறோம் उनसे दूर जाते हैं। தேவன் சொல்லுகிறாரு परमेश्वर कहते हैं நான் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க விரும்புறேன் अरे मैं तेरे साथ दोस्ती रखना चाहता हूँ, நான் அது உன் கையில இருக்குது உனக்கு என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும் लेकिन वो तेरे हाथ में कि तुझे मेरे साथ दोस्ती रखना है कि नहीं। ஹல்லேலூயா हालेलुया। நம்ம பாவம் செய்தால் அவர்கிட்ட நம்ம தூரமா போறோம் हम पाप करने की वजह से उन्हें छोड़कर दूर जा रहे हैं। நம்ம பாவம் செய்தா அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம தள்ளி விடுறோம் हम पाप करने की वजह से वो जो दोस्ती का प्रस्ताव ला रहे हैं, उसे हम ठुकरा देते हैं। வேற எந்த கடவுள் இது மாதிரி செய்ய முடியும் சொல்லுங்க और कौन सा कार्य ऐसा कर सकते हैं। நான் உங்க கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு யாரு சொல்ல முடியும் देखो और कौन सा देवता कोई आके आपसे कहेगा मैं आपके साथ दोस्त मित्र बन के रहना चाहता हूँ करके कोई कह सकता है क्या। நம் கர்த்தர் நல்லவர் हमारा परमेश्वर भला है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। அவர் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்திருக்கிறார் उन्होंने हमसे प्रेम किया है, அவர் நம்ம இடத்துல ஒரு நண்பனாக பழக விரும்புகிறார் वो हमारे साथ एक दोस्त के जैसा रिश्ता रखना चाहते இந்த हैं, பாவத்தினால் நம்ம செய்கிற பாவத்தினாலதான் लेकिन हम करने वाले पाप से அவரோட நம்ம தூரமாக இருக்கிறோம் उनसे हम दूर है। இந்த பாவத்தை நம்ம அறிக்கையிட்டோம்னா इस पाप को मान के कबूल करेंगे तो, இயேசுவின் நாமத்தை நம்ம அறிக்கையிட்டோம்னா यीशु के नाम से इसे अंगीकार करेंगे तो அவர் உங்க இடத்துல வருவாரு वो आपके पास आएंगे। நீங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா வளர வைக்கலாம் आप आपकी फ्रेंडशिप को अच्छे से बढ़ा सकते हो। அது திராட்சை செடியில நீங்க இணைந்து இருந்தீங்கன்னா उस दाग के पेड़ के साथ आप जुड़े हुए रहोगे அந்த तो கொடிகள் நல்லா வளரும் वो डालियां अच्छे से बढ़ेगी। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। அந்த கொடிகள் நல்லா வளர்ந்து वो डाली अच्छे से बढ़कर கனிகள் கொடுக்கும் फल देगा, இல்லாட்டி கனிகள் எதுவுமே வராது नहीं तो कोई फल नहीं मिलेगा। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। நம்ம இந்த இடத்துல யோசிச்சு பார்ப்போமா இந்த நேரத்துலயும் हम इस समय सोच कर देखेंगे, ரெண்டு கண்களை மூடி दोनों आंखों को बंद कर தேவரே நான் உங்களோட தூரமா இருக்கிறேன்னா परमेश्वर मैं आपसे दूर हूँ क्या, இயேசு உங்களோட நான் தூரமா இருக்கிறேன்னா यीशु मैं आपसे दूर हूँ क्या, நான் செய்த பாவத்தினால அப்பா मैंने जो पाप किया इस वजह நான் से, செய்த பாவத்தினால அப்பா मैंने जो पाप किया उस அப்பா நான் वजह से, செய்த எல்லா பாவத்தினால நான் உங்களோட தூரமா இருக்கிறேன் இயேசுவே मैंने जो भी पाप किया उस वजह से आपसे दूर हूँ। எல்லாரும் வாய்களை தந்து சொல்லுமா இந்த நேரத்துல இந்த பாவத்தை அறிக்கைட்டு சொல்லுவோமா இயேசுவே அப்பா நான் செய்த பாவத்துல நீங்க மன்னித்தருளும்படியாக ஜெபிக்கும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ரத்தத்தினால் எங்களை முற்றிலுமாக கழுவும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா मेरे அப்பா, எங்களை पापों को क्षमा कीजिए பரிசுத்தப்படுத்துங்க करके அப்பா. बोलिए ना, எங்களை मुझे धोइए, शुद्ध பரிசுத்தப்படுத்துங்க कीजिए, அப்பா पवित्र அப்பா, कीजिए எங்களை करके। பரிசுத்தப்படுத்துங்க அப்பா உம்மிட்ட நான் தூரமாக இருக்க விரும்பலையே அப்பா मैं அப்பா आपसे दूर உம்மிட்ட रहना நான் नहीं தூரமா चाहता। இருக்க விரும்பலையே அப்பா मैं आपसे நீங்க दूर रहना नहीं எங்களோட चाहता। ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எவ்வளவு நீங்க ஏக்கப்படுறீங்க அப்பா हमारी உங்க दोस्ती கிட்ட को நாங்க कितना चाहते வர हो, விரும்புகிறோம் இயேசுவே आपके पास உங்க கிட்ட आना நாங்க चाहता வர हूँ। விரும்புகிறோம் அப்பா मैं आपके ஆமென் पास आना சோதரம் चाहता हूँ, சோதம் मैं அப்பா आपके पास இப்ப நாங்க आना செய்த चाहता हूँ। பாவங்கள் அப்பா தடையாக आपको இருக்காதபடிக்கு हमारे ஆண்டவரே पाप நாங்க को செய்த दाऊद பாவங்கள் को எதுவும் தடைகளாக இருக்காதபடிக்கு ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக சுத்திகரித்தருளும்படியாக ஜெபிக்கும் தகப்பனே எங்க மேல நீங்க அன்பு கூர்ந்ததுனால அப்பா அப்பா ஆமென் சோதரம் அப்பா எங்க கூட இன்னும் க்ளோஸா இருக்க வேண்டியதான அப்பா இயேசு கிறிஸ்து ஆனவர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினரே அப்பா எங்களை கழுவுவதற்காக அப்பா ஆமென் இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ரத்தம் சிந்தினரே அப்பா எங்களை மன்னித்தருளும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா எங்களை மன்னித்தருளும்படியாக ஜெபிக்கும் ஆண்டவரே எங்களை மன்னித்தருளும்படியாக ஜெபிக்கும் அப்பா हमारे लिए लहू बहाए, हमारे लिए खून बहागे, हमें माफ कर दीजिए, हमारे माफ कीजिए, हमें माफ कीजिए प्रभु यीशु मसीह। சுத்திகரித்தருளும்படியாக ஜெபிக்கும் அப்பா शुद्ध करने के लिए हम प्रार्थना करते हैं, சோதரம் அப்பா உங்க கருத்தை அர்ப்பணிக்கிறோம் आपके हाथों में अर्पण करते हैं। இயேசு நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே यीशु के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता, ஆமென் आमीन। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। திராட்சை செடி கூட दाखलता के साथ கொடிகள் இணைந்திருக்க வேண்டும் उसकी डाली जो है जुड़कर रहनी चाहिए। எதுக்காக இணைந்திருக்க வேண்டும் किसके लिए जुड़कर रहना है? கொடிகள் எதுக்காக திராட்சை செடி கூட இணைந்திருக்க வேண்டும் अब ये डाली को पेड़ के साथ क्यों जुड़े रहना है, அதை நம்ம பார்க்க போறோம் उसे हम देखेंगे। திராட்சை செடிகள் கொடி கூட இணைந்திருந்தால்தான் ये दाखलता के पेड़ में डाली जुड़ी रहेगी तभी கனிகள் தர முடியும் फल दे सकता है। ஆமென் आमीन ஹல்லேலூயா हालेलुया। திராட்சை செடிகள் வெட்டப்பட்டுச்சுன்னா अगर दाग का पेड़ काट दिया जाए तो இல்லாட்டி கனிகள் கொடுக்காத திராட்சை செடியா இருந்தாலும் नहीं तो फल नहीं देने वाला दाग का पेड़ है அது तो வெட்டப்படும்
उसे काट दिया जाएगा। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா हालेलुया। நாம் ஏன் இந்த திராட்சை செடி கூட நம்ம இதுக்கு இணைந்து இருக்க வேண்டும்? हमें क्यों दाख लता उस पेड़ के साथ जुड़ कर रहना है? நம்ம தேவனு கூட ஏன் இணைந்து இருக்க வேண்டும்? हमें परमेश्वर के साथ क्यों जुड़ कर रहना है? அதை நம்ம பார்க்க போறோம். उसे हम देखने वाले हैं। ஹல்லேலூயா हालेलुया। யோவானின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். यूहन्ना के सुसमाचार के 15वें अध्याय के 4थे वचन को हम पढ़ेंगे। நீங்களும் என்னில் நிலைத்திடாவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். वैसे ही तुम भी यदि मुझ में बने ना रहो तो नहीं फल दे सकते। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கனிகள்னா என்னது? फल देना मतलब क्या? கனிகள் யாருக்காக? फल किसके लिए? நம்ம நல்லா கவனிப்போமா? हम अच्छे से देखेंगे क्या? இப்போ இந்த திராட்சை செடி இருக்கு பாத்தீங்களா? अब ये दाख लता का पेड़ है, அது வளர்ந்து வரும்போது वो बड़ा होकर आते समय அந்த கொடிகளும் சேர்ந்து வளருது பாத்தீங்களா? उसकी डाली भी उसके साथ मिलके बड़ी होती है அந்த ना। கொடிகள் வளருதுன்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃபும் வளருதுன்னு அர்த்தம். वो डाली बढ़ रही है, इसका मतलब हमारा आत्मिक जीवन भी बढ़ रहा நம்ம है। ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா வளரும் போது हमारे आत्मिक जीवन अच्छे से बड़े होते समय அது பூ கொடுக்கும். वो जो है फूल देता है। அந்த பூ வந்து பார்க்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். अब ये फूल जो है देखने में बहुत ही खूबसूरत होता है। அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? उसका क्या मतलब? நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் நல்லா வளர்ந்து பூ கொடுத்திருக்குது அழகா. हमारा आत्मिक जीवन बढ़कर अच्छे से फूल दिया है। நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குது. हमारा आत्मिक जीवन देखने में बहुत ही இந்த बढ़िया है। பூ அதுக்கப்புறம் என்னமா மாறும்? अब यही फूल आगे क्या बदलता है? ஒரு பழமா மாறும். एक फल में बदलता है। இந்த பழம் இந்த திராட்சை செடி சாப்பிடுறதுக்கா? ये फल इसे खाने के लिए क्या? அந்த திராட்சை செடி அந்த பழத்தை சாப்பிடுமா? वो दाग का पेड़ ही उस फल को खाएगा क्या? இல்ல, नहीं, இந்த பழம் மற்றவங்களுக்காக. ये फल दूसरों के लिए। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। நம்ம ஏன் பழங்களுக்கு ஒரு இந்த என்ன சொல்றதுக்கு கனிகள் கொடுக்கிற ஒரு மரமாக ஏன் இருக்க வேண்டும்? கொடிகளாக ஏன் இருக்க வேண்டும்? हमें क्यों एक फल देने वाली डाली बनकर रहना है? மற்றவங்களுக்காக, दूसरों के लिए। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। இந்த பழத்தை நம்ம சாப்பிட முடியாது. ये फल को हम स्वयं नहीं खा सकते, இது மற்றவங்களுக்கு அனுபவிக்கிறதுக்காக, ये दूसरे इसको अनुभव करने के लिए, மற்றவங்களை இது ருசி பார்க்கிறதுக்காக. दूसरे इसे चक्कर देखने के लिए। ஹல்லேலூயா. हालेलुया। கனிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னது? फल हमारे जीवन में क्या है? நம்ம அடிக்கடி படிப்போம். हम बार बार पढ़ते हैं। கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22வது வசனம். गलातियों का 5वें अध्याय का 22वां वचन, आत्मा के फल। गलातियों का 5वें अध्याय का 22वां ஆவியின் கனியோ आत्मा के फल அன்பு. प्रेम। ஃபர்ஸ்ட் நம்ம அன்புல நிப்பாட்டிடலாம், ஃபுல் ஸ்டாப் போட்டுடலாம். पहले प्रेम में हम फुल स्टॉप लगा देंगे। ஹல்லேலூயா. हालेलुया। நான் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோனே पहला सबसे शुरू करते ही பவுல் கலாத்தியர்களுக்கு என்ன சொல்றா பாருங்க, அந்த சபைக்கு என்ன சொல்றா பாருங்க. पौलुस गलातिया की कलीसिया के लिए क्या कहते हैं? அன்பு. प्रेम। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। அன்பு தான் இருக்குது ரொம்ப ஃபர்ஸ்ட் டாப்ல இருக்குது. सबसे ऊपर जो है प्रेम है। ரொம்ப அருமையான ஒரு பழம் வந்து அன்பு. बहुत ही अच्छा फल प्रेम है। அன்பினால நம்ம நிறைய காரியங்களை வெல்லலாம். हम प्रेम से बहुत से कार्य को जीत सकते हैं। நான் அன்பு நம்மளோட வாழ்க்கையில இருக்குதா? प्रेम हमारे जीवन में है क्या? உங்களுக்கு ஆதி காலத்துல இந்த சபை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருந்த காரணம் என்ன தெரியுமா? अरे शुरुआती दिनों का कलीसिया बहुत ही मजबूत रहने का कारण क्या है? அங்க ஆவியினாலும் அதுக்கப்புறமா அன்புல நிலைத்திருந்தார்கள். वे आत्मा की भरपूरी और प्रेम से भरपूर थे। அன்பு வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கும். प्रेम बहुत ही मजबूत रहता அது है, ஆவியில இருந்துச்சுன்னா இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். और ऊपर से वो आत्मा में रहेगा तो और भी मजबूत रहता है। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। நிறைய பேரை பார்த்திருக்கோம். நான் நிறைய பேரை பார்த்திருக்கிறேன். मैंने बहुत से लोगों को देखा हूँ। வெளியே இருக்கிற தெருநாயன் बाहर के जो सड़क का जो कुत्ता है, அது எந்தெந்த கட்டரால பேருக்கும் தெரியாது. वो कौन से गटर में गिरेगा पता नहीं। அது நல்லா கொஞ்சுவாங்க. उसे अच्छे से उठाकर அது लाड़ கை பிடிச்சுனா டான்ஸ்ல ஆடுவாங்க. उसके साथ उठाकर हाथ पकड़कर नाचते भी है। அதே நேரத்துல उसी समय ஆலயத்துல வந்தா कलीसिया में आएंगे तो மற்றவங்களை பார்த்து பிரேஸ் பொதுவா கை போவாது. दूसरों को देखकर प्रेज लॉर्ड बोलने के लिए हाथ नहीं जाएगा। ஹல்லேலூயா हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। ஆதி சபை ஏன் ஸ்ட்ராங்கா இருந்துச்சு? अरे शुरुआती कलीसिया क्यों मजबूत था? அவங்களோட ஒரு மனம் எப்படி இருந்துச்சு? वहाँ का एक मन कैसे था? அதுக்கு காரணம் என்னது? उसका कारण क्या है? அன்பு.
प्रेम। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। நம்ம இந்த 15ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம் யோவான் இந்த சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்கிறோம் इस यूहन्ना के 15वें अध्याय को हम देखते हैं। யோவான் சொல்லுகிறார் அன்பு பத்தி ஃபுல்லா यूहन्ना प्रेम के विषय में कहते हैं वहां पर। அந்த அந்த முன்னாடி பார்க்க ஃபுல்லாவே அவர் அன்பு பத்தி தான் சொல்கிறாரு अब वहां पर आगे आप देखते जाओगे तो पूरा प्रेम के बारे में बताएंगे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அன்புக்கு அடுத்தது என்ன பார்க்கிறோம் अब प्रेम के बाद क्या देखते हैं? சந்தோஷம் आनंद। இந்த இந்த அன்பை நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் प्रेम को हम अच्छे से ध्यान से देखें। पहले அன்பு வந்து கொடுக்கவும் செய்யலாம் प्रेम दे भी सकते हैं, பெற்றுக்கொள்ளலாம் प्राप्त भी कर सकते। புரியுதா समझे? அன்பை நம்ம கொடுக்கவும் செய்யலாம் प्रेम को हम दूसरों को दे भी सकते, அது பெற்றும் கொள்ளலாம் उसे प्राप्त भी कर सकते। இந்த சந்தோஷம் சமாதானத்தை பார்த்தோம்னா ये आनंद और शांति को देखोगे இது तो நம்ம பெற்றுக்கொள்றது ये हम प्राप्त करने वाली चीज। ஆமென் आमीन ஹalleluya हालेलुया। இந்த சந்தோஷம் நம்மளுக்கு உண்டாகும் ये आनंद हमारे लिए होगा। எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோமா कैसे करके हम देखेंगे क्या? யோவான் இந்த சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் यूहन्ना का 15वां अध्याय 12ஆம் வசனம் 12वां वचन, இல்ல ஒரு நிமிஷம் 11ஆம் வசனம் 11वां वचन। என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும் படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன் मैंने ये बात तुमसे इसलिए कही है कि मेरा आनंद तुम में बना रहे और तुम्हारा आनंद पूरा हो जाए। இந்த சந்தோஷம் எப்படி வருது பாத்தீங்களா ये आनंद कैसे आ रहा है देखिए क्या? இதுக்கு முன்னாடி சொல்றாரு आप यहाँ पर कह रहे हैं, இதுக்கு முன்னாடி இயேசு சொல்கிறாரு इससे पहले यीशु कह रहे हैं அன்பு கூறுங்கள் प्रेम कीजिए। என்னுடைய கட்டளைகளுக்கு நீங்க கீழ்ப்படிந்து இருந்தால் நான் உங்களிடத்தில் அன்பு கூறுவேன் मेरी आज्ञाओं को मानते हैं, मतलब तुम मुझसे प्रेम करते हो, அப்ப உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் तब तुम्हारे अंदर आनंद होगा। ஆமென் आमीन ஹalleluya हालेलुया। சந்தோஷம் எப்படி உண்டாகும் आनंद कैसे आएगा? ஆனந்தம் நமக்கு எப்படி உண்டாகும் आनंद कैसे आएगा? அவரை நம்ம அன்பு கூறும்போது उनसे प्रेम करते समय, அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது उनकी आज्ञाओं को पालन करते समय, அவர் நம்மளை அன்பு கூறும்போது उनसे हम प्रेम करते समय, அப்போ நம்மளுக்கு சந்தோஷம் உண்டாகும் तब हमारे अंदर आनंद आएगी। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இந்த நேரத்தை நம்ம நல்லா கவனிச்சு பாப்போமா इस समय हम अच्छे से ध्यान से देखेंगे ஒரு क्या? கிறிஸ்துவோட வாழ்க்கையில एक मसीह व्यक्ति के जीवन में அன்பு சந்தோஷம் சமாதானம் இல்லாவிட்டால் प्रेम आनंद शांति नहीं है तो அவன் கிறிஸ்துவங்களே கிடையாது वो एक मसीह व्यक्ति ही नहीं है। ஆமென் आमीन ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। சமாதானம் நம்மளோட வாழ்க்கையில இருக்கிறது ரொம்ப அவசியம் हम सभी के जीवन में शांति जो है बहुत ही आवश्यक அந்த है। பிரான்ச்ல அந்த 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 திராட்சை செடியில அந்த கொடி வளருது பாத்தீங்களா उस दाग के पेड़ में जो शाखा जो डाली आती है ना, அது நல்லா வளர்ந்துச்சுன்னா वो अच्छे से बड़ा होता है तो 3 கனிகள் அன்பு சமாதானம் சந்தோஷம் உண்டாகும் उसमें 3 प्रकार के फल लगते हैं, प्रेम आनंद और शांति। இது ஸ்டார்டர்ஸ் ஓகேவா இந்த மூணுமே ஸ்டார்டர்ஸ் अब इसे स्टार्टर के रूप में रख लीजिए। இதுக்கு பறவை வருது इसके बाद आने वाला மற்ற ஆறுகளை பாப்போமா बचे हुए 6 को देखोगे क्या? நீடிய பொறுமை धीरज, நீடிய பொறுமை अत्यंत धीरज, தயவு दया, நற்குணம் भले काम, விசுவாசம் विश्वास, சாந்தம் नम्रता, இச்சை அடக்கம் संयम। இந்த காரியங்களை நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோமா इन कार्यों को हम अच्छे से ध्यान से देखेंगे तो இதெல்லாம் நம்மளோட இருதயத்துல நம்ம மனதில் இருக்கிற ஒரு காரியங்கள் ये सारे कार्य हमारे हृदय हमारे मन में होने चाहिए அக்கறை நம்ம செய்கையில காட்டக்கூடிய காரியங்கள் और उसे हमारे कार्य काम में बताना है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அன்பு சமாதானம் சந்தோஷம் प्रेम आनंद शांति, இந்த மூணுமே பிரைம் ஃப்ரூட்ஸ் ये तीनों जो है प्राइम मुख्य फ्रूट है, फल है। அதுக்கு பறவை வருது பாருங்க उसके बाद जो आ रहे हैं ना, நீடிய பொறுமை अत्यंत धीरज, தயவு कृपा, दया, நற்குணம் भले काम, விசுவாசம் विश्वास, சாந்தம் नम्रता, இச்சை அடக்கம் संयम। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இந்த 9 கனிகள் நம்ம வாழ்க்கையில இருக்குதா ये 9 फल हमारे जीवन में है क्या? இந்த 9 கனிகள் நம்மளோட வாழ்க்கையில இருக்குதா ये 9 के 9 फल हमारे जीवन में है क्या? இருக்கிறதுல ஃபர்ஸ்ட் கனி அன்பே இருக்க மாட்டேங்குது अरे इनमें से जो पहला फल प्रेम वही हमारे जीवन में नहीं है, சந்தோஷம் எப்படி உண்டாகும் तो फिर आनंद कहाँ से आएगा? சமாதானம் எப்படி உண்டாகும் फिर शांति कहाँ से आएगी? ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। நம்மளோட வாழ்க்கையில இந்த 9 கனிகளுக்கு இது ரொம்ப அவசியம் हमारे जीवन में ये 9 प्रकार के फल रहना बहुत ही आवश्यक है, ஏன்னா கனிகள் கொடுக்காத செடி क्योंकि जो पेड़ फल नहीं देता, எந்த கொடி கனிகள் கொடுக்காம இருக்குதோ अब जिस पेड़ से जो डाली फल नहीं देती, அது வெட்டப்படும்
उसी डाली को काट दिया जाएगा। ஹalleluya. हालेलुया। அந்த இடத்துல வெட்டப்பட்டுச்சுன்னா उस जगह पर काट दिया जाएगा तो இன்னும் கொடி வளர்ந்துரும். अभी फिर से वो डाली उगेगा, ஏன்னா அது வெட்டப்பட்ட கொடியா இருக்காது. क्यों? लेकिन वो काटा हुआ डाली नहीं रहेगा। ஆமென். आमीन। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நீங்க கனிகள் கொடுக்காவிட்டால் आप लोग फल नहीं दोगे तो இன்னொரு கொடி அங்க வரும். और एक डाली आपके जगह पर आएगा। ஆமென். आमीन। உங்களுக்கு தான் பிரச்சனை அது. आपके लिए वो समस्या நம்மளுக்கு परेशानी தான் है। இந்த பிரச்சனை. हमारे लिए ये परेशानी है। ஆமென். ஆமென். நம்ம வெட்டப்படாம இருக்கணும்னா हमें नहीं काटना के तो நம்ம வெட்டப்படாம இருக்கணும்னா हमें नहीं काटना के நம்ம तो கனிகள் கொடுக்கிற ஒரு கொடியாக இருக்க வேண்டும். हम फल देने वाला डाली बनना चाहिए। ஹalleluya. हालेलुया। நாம் ஏன் தேவனோடு கூட இருக்க வேண்டும்? हमें क्यों परमेश्वर के साथ रहना के? நாம் ஏன் அந்த திராட்சை செடி கூட இருக்க வேண்டும்? हमें क्यों उस दाग के पेड़ के साथ जुड़े रहना के? கனிகள் கொடுக்கிறதுக்காக. फल देने के लिए। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அந்த கனிகள் எதுக்காக? ये फल किसके लिए? யாருக்காக? अरे किसके लिए देना है? இந்த மற்றவங்களுக்காக. दूसरों के लिए। அப்பதான் ஒரு சாட்சி உண்டாகும். तभी एक गवाही आएगी। நீங்க கிறிஸ்தவர்கள், ये लोग मसीह लोग हैं। உங்களோட வாழ்க்கைய பாத்தீங்களா? इनके जीवन को देखे क्या? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. अरे कितना खूबसूरत बढ़िया है। அந்த பழத்தை அவங்க ருசிச்சு சாப்பிடுவாங்க அப்பதான். वो फल को तभी वो चख कर टेस्ट कर कर खाएंगे। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। மூன்றாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். तीसरा एक कार्य हम देखेंगे। தேவன் நம்ம கூட இருக்க விரும்புகிறார். परमेश्वर हमारे साथ साथ रहना चाहता है। யோவான் இந்த சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15வது வசனம். यूहन्ना के सुसमाचार का 15वें अध्याय का 15वां वचन। John chapter 15 verse 15. यूहन्ना का 15वें अध्याय का 15वां वचन। இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுவதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்று, ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். अब से मैं तुम्हें दास न कहूंगा, क्योंकि दास नहीं जानता कि उसका स्वामी क्या करता है, परंतु मैंने तुम्हें मित्र कहा है, क्योंकि मैंने जो बातें अपने पिता से सुनी है वे सब तुम्हें बता दी। ஹalleluya. हालेलुया। இந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாத்தீங்களா? அந்த அந்த ஒரு பாண்ட பாத்தீங்களா? अब यहाँ पे उस दोस्ती उस मित्रता के रिश्ते को देखे क्या? நீ எனக்கு நீ வேலைக்காரன் கிடையாது. अरे अब से तू मेरा नौकर नहीं, நீ எனக்கு வேலைக்காரன் கிடையாது. अब से तू मेरे लिए काम करने वाला नौकर नहीं, நான் வேலைக்காரங்க தெரியாது அவனோட எஜமானன் என்ன செய்றான்னு சொல்லிட்டு. क्योंकि नौकर को पता नहीं कि उसका मालिक क्या करता है। இயேசு கிறிஸ்து அழகா சொல்றா பாருங்க. यीशु मसीह बहुत ही बढ़िया कह रहे, நீங்க என்னுடைய நண்பர்கள். तुम मेरे दोस्त मित्र हो। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பக்கத்துல கரங்களை பிடிச்சு சொல்லுங்க. बगल वाले का हाथ पकड़ कर बोलिए, நாம் இயேசுவின் நண்பர்கள். நாம் இயேசுவின் நண்பர்கள். हम यीशु के दोस्त थे। I am a friend of God. मैं परमेश्वर का दोस्त हूँ। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா பார்க்கிறோம். इस जगह पर हम अच्छे से देखते ஒரு हैं அழகான ஒரு பாண்ட் இருக்குது. एक बहुत ही सुंदर सा रिश्ता है। ஆமென். आमीन। ஒரு அழகான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது. एक अच्छा एक दोस्ती है। ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல அந்த இயேசு அந்த இடத்துல சொல்றா பாருங்க. அந்த இடத்துல நல்லா उस दोस्ती उस मित्रता में यीशु मसीह स्वयं कह रहे हैं, வேலைக்காரன் எஜமான் என்ன செய்யறான்னு சொல்லி அறிய மாட்டான். देखो नौकर लोग ये नहीं जानते कि उनका मालिक क्या क्या करता है। நான் பிதாவானவர் என்று சொன்னது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். पिता परमेश्वर ने जो भी बातें मुझसे कही मैंने उन सबको तुम्हें बता दिया। ஒரு ஃப்ரெண்ட் நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா अब यहाँ पर एक दोस्त करके ध्यान से देखेंगे तो நான் எனக்கு தெரிஞ்சது எல்லாமே அந்த ஃப்ரெண்ட ஷேர் பண்ணுவேன். अब मेरा एक दोस्त है तो मुझे जो भी बातें पता के सब मैं उसको जाके बताऊंगा, அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே எனக்கு ஷேர் பண்ணுவாங்க. और वो भी क्या करेगा उसे जो भी पता के सब मुझे बताएगा। அப்படிப்பட்ட ஒரு பாண்ட், அப்படிப்பட்ட ஒரு க்ளோஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப், அப்படி ஒரு பாண்ட் பார்க்கணும் நம்ம இந்த இடத்துல. ऐसा बहुत ही करीबी दोस्त परम मित्र जैसे दोस्ती को देखते हैं। பிதாவானவர் இடத்துல இருந்து எல்லா காரியத்தையும் வந்து சொல்கிறார். पिता परमेश्वर ने जो भी बातें कही उन सारी बातों को यीशु मसीह चेलों को बता रहे हैं। இயேசு சொல்றாரு பாத்தீங்களா, நான் பிதாவத்துல என்னெல்லாம் கேட்கிறோமோ அதை உங்கள்கிட்ட நான் சொல்றேன்னு. यीशु कह रहे मेरे पिताजी जो भी कहते हैं ना वो सब मैं तुम्हें बता रहा हूँ। இந்த 4 சுவிசேஷ புத்தகத்துல நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா ये चारों समाचार के पुस्तक में हम ध्यान से देखेंगे तो எவ்வளவு நிறைய parables இருக்குது. कितने सारे जो दृष्टांत है, எவ்வளவு நிறைய
எக்ஸாம்பிள்ஸ் தேவன் கொடுத்திருக்கிறார், இயேசு கொடுத்திருக்கிறார். कितने सारे उदाहरण जो कि प्रभु यीशु मसीह ने कहा है, எவ்வளவு நிறைய டீச்சிங்ஸ் இருக்குது. अब कितने सारे उपदेश है. ஆமென். आमीन. இது எல்லாமே பிதாவான இயேசுட்ட சொன்னது காரியங்கள். ये सारी बातें पिता ने यीशु से कहा. இயேசு கிறிஸ்து நம்மள ஒரு சிநேகிதனால பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன்னு சொல்லி இங்க எழுதி இருக்காரு. यीशु मसीह कहते मैं तुम्हें दोस्त जानता हूँ, इसीलिए ये सब बातें मैं तुम्हें बता रहा हूँ. ஆமென். आमीन. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இயேசு கிறிஸ்து கடைசி ஒரு காரியத்தை சொல்லிட்டு போனாரு. यीशु मसीह अंतिम एक बात कहकर गए. அவருடைய நண்பர்களை பார்த்து சொன்னார் ஒரு காரியத்தை. उनके दोस्तों को देखकर एक बात कहे. அப்போஸ்தலர் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். प्रेरितों के कामों के पहले अध्याय का 7वां वचन. Acts chapter 1 verse 7 and 8. प्रेरितों के कामों का அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சியா இருப்பீர்கள் என்றார். आमीन. उसने उनसे कहा उन समय कालों का जानना जिनको पिता ने अपने अधिकार में रखा है, तुम्हारा काम नहीं, परंतु तुम इंतजार करो और यहूदिया और यरूशलेम समारिया को छोड़कर मत जाओ, और जो कि पवित्र आत्मा तुम पर आएगा तुम सामर्थ पाओगे और पृथ्वी के छोर तक गवाही बनोगे. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ நல்ல ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் நமக்கு இருக்காங்கன்னா अब बहुत ही करीबी मित्र है तो அவங்க நம்மளோட தூரமா போவாங்களா? वो हमें छोड़ के दूर जाएंगे क्या? இல்ல இல்ல. नहीं ना, नहीं जाएंगे ना. ஆமென். आमीन. இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமி விட்டு போகும்போது यीशु मसीह इस धरती को छोड़कर जाते समय அவர் சொல்றாரு எனக்கு அடுத்து தான் பரிசுத்த ஆவியை அனுப்பி வைக்கிறேன்னு. वो कहते हैं कि देख मैं जाऊंगा लेकिन पवित्र आत्मा को भेजूंगा. அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை அனுப்பி வைத்திருக்கிறாரு. वो हमें पवित्र आत्मा को भेजेंगे. அந்த பரிசுத்த ஆவியை என்ன பண்ணுவார் தெரியுமா? वो पवित्र आत्मा क्या काम करते हैं? அவர் நமக்குள்ள வரும்போது वो हमारे अंदर आते समय நீங்கள் பலனடைந்து तुम बल पाकर, நீங்கள் பலனடைந்து तुम सामर्थ पाकर, ஆவியில பலனடைந்து आत्मा में बलवंत होकर எருசலேமிலும் यरूशलेम में, யூதேயாவிலும் यहूदिया में, முழுவதிலும் पूरे पृथ्वी में, சமாரியாவிலும் समारिया में, பூமியின் கடைசி பரியந்தம் पृथ्वी की छोर तक எங்கும் சாட்சிகளா இருப்பீங்க. मेरे गवाह होंगे. எங்க சாட்சியா இருப்பீங்க? कहां कहां पर मेरे गवाह बनोगे? எருசலேமிலும் यरूशलेम में, யூதேயாவிலும் यहूदिया में, சமாரியாவிலும் समारिया में, பூமியின் கடைசி பரியந்தமும். पृथ्वी के कोने तक. இங்க 4 வார்த்தை இருக்குது, ஓகேவா? यहाँ पे 4 शब्द है. எருசலேமிலும் यरूशलेम में, யூதேயாவிலும் यहूदिया में, சமாரியாவிலும் समारिया में, பூமியின் கடைசி பரியந்தமும். पृथ्वी के छोर तक. இந்த 4 காரியத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி சொல்லிட்டா? ये 4 बातों का एक विशेषता बताओ क्या? எருசலேம் வந்து இருக்கிற ஒரு சிட்டி, यरूशलेम जो के एक रहने वाला एक ஒரு शहर, நகரம். அது एक नगर. யூதேயா வந்து அதுக்கு ஒரு அந்த தேசம். यहूदिया एक देश है. சமாரியா பக்கத்துல இருக்க தேசம். समारिया बगल वाला देश है. அதுக்கப்புறம் பூமி கடைசி பரியந்தமும். और अगला पृथ्वी के कोने कोने तक. ஹல்லேலூயா. हालेलुया. எங்கெல்லாம் தேவன் சாட்சியா நிப்பாட்டுவார் பாருங்க. परमेश्वर में कहां कहां पर गवाही बनाकर நம்ம खड़ा करेंगे. இருக்கிற நகரத்திலும், हम जिस नगर शहर में गए, நம்மளுடைய மாநிலத்திலும், हमारे राज्य में, நம்மளுடைய தேசத்திலும், हमारे देश में, நம்மளுடைய பக்கத்து தேசத்திலும், हमारे बगल के देश में, பூமி கடைசி பரியந்தமும். पृथ्वी के कोने तक. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் நம்மளை சாட்சியாக நிப்பாட்டுவார். वो हमें गवाही के रूप में खड़ा करेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஆமென். आमीन. இதான் கடைசியா நம்முடைய நண்பர்கள் நம்முடைய நண்பரான இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிருக்காரு. यही प्रभु यीशु मसीह जो हमारे दोस्त मित्र जाते समय कह कर गए. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. அவர் நம்ம விட்டு இன்னும் தூரமா போல. वो हमें छोड़ के दूर नहीं गए. அவர் பரிசுத்த ஆவியை அனுப்பி வச்சிருக்காரு. वो पवित्र आत्मा को हमारे लिए भेजेंगे. நம்ம அந்த கொடி கூட இன்னும் நம்ம இணைஞ்சிருந்தோம்னா, हम उसी पेड़ के साथ जुड़े हैं तो, சாரி அந்த அந்த செடி கூட நம்ம திராட்சை செடி கூட நம்ம இன்னும் இணைஞ்சிருந்தோம்னா, उसी दाग के पेड़ के साथ हम जुड़े हैं तो, நம்ம கொடுக்கிற கனிகளினால, हम देने वाले फलों से, நம்ம கொடுக்கிற கனிகளினால, हम देने वाले फलों से தேவன் நம்ம கூட परमेश्वर हमारे साथ நம்மளை சாட்சியாக நிப்பாட்டுவார். हमें गवाही के रूप में खड़ा करेंगे. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. நாலாவது ஒரு பாயிண்ட், चौथा एक இது पॉइंट, கூட இணைந்த ஒரு பாயிண்ட், इसी के साथ जुड़ा हुआ एक पॉइंट, அவர் நம்மளுக்கு பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். वो हमें पवित्र आत्मा दिए गए. அந்த 1 யோவானை பார்க்கிறோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். நம்ம उसी पहले यूहन्ना के 4थे अध्याय में हम देखते हैं. 1 John chapter 4 verse 13 ல பார்க்கிறோம். पहले यूहन्ना के 4थे अध्याय के 13वें वचन में हम देखते हैं.
அவர் தம்முடைய ஆவியில் நம்மளுக்கு தந்தறதுனாலே நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிற அறிந்திருக்கிறோம். क्योंकि उसने अपने आत्मा से हमें दिया है, इसीलिए हम जानते हैं कि हम उसमें और वो हम में बना गए. அது திராட்சை செடியை வந்து அந்த கொடி கூட இணைந்திருக்கிறது நம்ம எப்படி அறிந்திருக்கிறோம்? एक दाग का पेड़ में उसकी डाली जुड़ी है, इसे हम कैसे जानते हैं? அந்த திராட்சை செடி அந்த கொடியை வந்து ஏன் இணைந்திருக்கு, அது காரணம் என்னது? वो दाग लता के साथ वो डाली जुड़ने का कारण क्या है? பரிசுத்த ஆவியானவர், पवित्र आत्मा. ஹல்லேலூயா हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு தந்திருக்கிறார். पवित्र आत्मा हमें दिए गए, அதனால நாம் அவரிலும் அவர் நம்மளும் நிலைத்திருக்கிறோம். इसीलिए हम उसमें और वो हम में बनेंगे. அந்த திராட்சை செடி கொடியிலும் அந்த கொடி திராட்சை செடி இணைந்திருக்க காரணம் என்னது? ये दाग लता का डाली दाग लता के पेड़ के साथ जुड़े रहने का कारण क्या है? பரிசுத்த ஆவியானவர். पवित्र आत्मा. ஹல்லேலூயா हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया. அது பரிசுத்த ஆவியானவர் தான் ரொம்ப பெரிய காரணம். पवित्र आत्मा ही सबसे बड़े कारण है. எதுக்கு தெரியுமா? क्यों पता है क्या? நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதுக்காக. हम उसमें और वो हम में बने रहने के लिए. ஆமென். ஆமென். அந்த செடி வெட்டப்படாம போணும்னா, அந்த கொடி வெட்டப்படாம போணும்னா, उस पेड़ से वो डाली को नहीं काटना है तो பரிசுத்த ஆவியானவர் தான் அவர் நம்மள ஸ்ட்ராங்காக நிப்பாட்டி வச்சிருக்கிறார். पवित्र आत्मा में मजबूती से पकड़ के खड़े हैं. அவர் நிலைத்திருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்வார். उसमें बने रहने के लिए हमारी मदद करेंगे. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில இல்லைன்னா पवित्र आत्मा हमारे जीवन में नहीं है तो நம்ம வெட்டப்பட்டு விடுவோம். हमें काट दिया जाएगा. ஹல்லேலூயா. हालेलुया. நம்ம கனிகள் கொடுக்க முடியாது. हम फल नहीं दे पाएंगे. பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட வாழ்க்கையில எல்லாம் விட்டால் पवित्र आत्मा हमारे जीवन में नहीं है तो வேஸ்ட் நம்ம. हम वेस्ट है. ஆமென். आमीन. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த வார்த்தையை யோவான் சொல்றாரு பாருங்க, எல்லா பிலீவர்ஸ் சொல்றாரு அவரு. देखो यहाँ पर यूहन्ना ये बातें कह रहे सारे विश्वासियों के लिए, அவர் தம்முடைய ஆவி நமக்கு தந்தறதுனாலே क्योंकि उसने अपने आत्मा से हमें दिया है, நாம் அவரிலும் हम उसमें அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை वो हम में बना है அறிந்திருக்கிறோம். जानते हैं. ஹல்லேலூயா. हालेलुया. நாம் அவரிலும் हम उसमें அவர் நம்மிலும் நிலைத்திருக்கிறதை वो हम में बने कर कर இந்த நேரத்துல நம்ம கண்களை மூடுவோமா? इस समय हम आंखों को बंद करेंगे क्या? முழங்கால் போட்டு தேவனுடைய சமூகத்துல, घुटने टेक कर परमेश्वर के सम्मुख, இயேசுவே நான் உங்க கூட இருக்கிறேனா? यीशु मैं आपके साथ हूँ क्या? உங்களை விட்டு தூரமாக போய் விட்டேனா? आपको छोड़ के दूर चले गया நான் क्या? என்ன பாவத்துல இருக்கிறேனா? मैं कुछ पाप में हूँ क्या? நான் ஒரு கனிகள் தர வாழ்க்கை வாழ்றேனா? मैं एक फल देने वाला जीवन जी रहा हूँ क्या? இயேசுவே நீங்க கூட இருக்கிறீங்களா? यीशु आप मेरे साथ हो क्या? இயேசுவே நீங்க கூட இருக்கிறீங்களா? यीशु आप मेरे साथ हो क्या? பரிசுத்த ஆவியானவர் எங்க கூட நீங்க இருக்கிறீங்களா? पवित्र आत्मा आप हमारे साथ है நீங்க क्या? எங்களுக்குள்ள இருக்கிறீங்களாப்பா? आप हमारे अंदर हो क्या? அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா? पवित्र आत्मा आप हमारे अंदर हो क्या? பரிசுத்த ஆவியானவர் நம்மள கேட்போமா? पवित्र आत्मा को हम मांगेंगे क्या? இயேசுவே यीशु நீங்க எங்களுக்கு வேணுமாப்பா? आप हमें चाहिए. நாங்கள் கனிகள் தந்திட, हम फल देने के लिए, அப்பா நாங்க வளர்ந்திட, அப்பா हम बढ़ने के लिए, உம்மோடு கிட்டி நெருங்கிட आपके साथ और करीब आने के लिए பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேணுமாப்பா? पवित्र आत्मा में चाहिए. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேணுமாப்பா? पवित्र आत्मा में चाहिए. நீங்க எங்களுக்கு வேணுமாப்பா? आप मुझे चाहिए. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு வேணுமாப்பா? परमेश्वर, பரிசுத்த आप मुझे ஆவியானவர், चाहिए. पवित्र பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வாழ்க்கை நீங்க வேணும் ஆண்டவரே. पवित्र आत्मा आप हमारे जीवन में चाहिए. அவரை கேட்போமா? பரிசுத்த ஆவியானவர் நம்ம மத்தியில வரதுக்காக இந்த நேரத்துல, मांगे ना पवित्र आत्मा हमारे अंदर आने के பரிசுத்த लिए, ஆவியானவர் நம்ம மத்தியில அசைவாடுறதுக்காக, पवित्र आत्मा हमारे बीच में मंडराने நம்ம के लिए, இருதயத்துல அவர் வருதுக்காக हमारे हृदय में वो आने அவரை के लिए வாஞ்சோட கேட்போமா? उन्हें चाहत के साथ पूछेंगे क्या? பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள நீங்க வாங்கப்பா, पवित्र आत्मा आप हमारे अंदर आइए. எங்களுக்குள்ள வாங்கப்பா. हमारे अंदर आइए. நாங்க வெட்டப்பட நாங்க விரும்பலப்பா, हमें काट दे इसे हम नहीं चाहते. அப்ப நாங்க ஆவியில வளர்றதுக்கு நாங்க விரும்புறோம் இயேசுவே. परमेश्वर हम आत्मा में बड़ा होना चाहते பூ हैं. கொடுத்து கனிகள் கொடுத்திட, फूल देकर फल देने के लिए, அப்ப ஆவியில் வாழ்க்கையில நல்லா வளர்ந்திட இயேசுவே. आत्मिक जीवन में बढ़ने के लिए यीशु, அப்பா பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாங்கப்பா. पवित्र आत्मा मुझ में आइए. உம்மோடு கிட்ட நெருங்க நான் ஆசைப்படுகிறேன். आपके पास में आना चाहता हूँ. உம்மோடு கிட்ட நெருங்க நான் வர ஆசைப்படுகிறேன். आपके करीब में आना चाहता हूँ. உம்மோடு கிட்ட நான் நெருங்க வர ஆசைப்படுகிறேன் ஆண்டவரே. आपके पास आपके करीब में आना चाहता हूँ. இன்னும் கிட்ட கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா, இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவ தந்த ரட்சகா. ரெண்டு கரங்கள் வானத்தின் நிறுத்தி சொல்லுமா? दोनों हाथों का आकाश को उठाकर बोलेंगे क्या? இன்னும் கேட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா.
கொள்ளுமே ஜீவன் தந்த இரட்சகன். இயேசு கிறிஸ்து உங்களோட ரொம்ப அன்பு கூர்ந்திருக்கிறார். यीशु आपसे बहुत प्यार करते हैं, அதுக்காக தான் इसीलिए உங்களோட கிட்ட நான் இன்னும் வர விரும்புறேன்னு சொல்லிட்டு தான் आपके पास आना चाहता हूँ அந்த कर பாவன்ற தடையை அவர் நீக்கி போடுறதுக்காக தான் वो पाप की रुकावट को சிலுவையில் हटाने அவர் के लिए பாடுபட்டார், क्रूस पर वो दुख उठाए, சிலுவையில் ரத்த சிந்தினார், क्रूस पे लहू बहाए, நமக்காக நம்மளோட ஒரே நண்பன் ஜீவனை விட்டார். हमारे लिए एक ही मित्र हम अपने लिए जीवन दिए, அவர் நம்மளோட ரட்சகராக இருக்கிறார். वो हमारा उद्धार करता है, ஆனால் அவர் உயிரோட இருந்தாரு. वो जो है जी उठे, நம்மளை கைவிடாமல் இருக்கிற தேவன் ஒருபோது கைவிடாதவர். அவர் நம்மளுக்காக உயிரோட இருந்தார். वो हमारा हाथ कभी नहीं छोड़ेंगे, वो जी उठे, மரணத்தை ஜெயித்தார் அவர். मृत्यु से जयवंत हुए। ஹல்லேலூயா. हालेलुया। ரெண்டு கரங்களை தட்டி அவருக்கு நம்ம மகிமை செலுத்துவோமா? दोनों हाथों से ताली बजाकर उसकी हम महिमा करेंगे क्या? Yarala kashina la kabalu madarali ala kaseke deri yarala deri I kabara mana la kashina la kalia deri abare shina la sila deri akabaro mana deri I akabara la kashina la kalia la seke deri ke deri ara kabaro mana la kishe I kabara la mala shina la kaderi abara mana la kabara kashina la kaderi I kidira la ru shina la kabaru la mala shina kabalu baderi kinia kabalu mana kashira balu si kabara la kaderi akanoya I kaderi பரிசுத்தாவினை ஒருபோதும் விட்டுறாதீங்க. நம்ம ஒரு வெட்டப்பட்ட ஒரு செடியாக கொடியாக இல்லாம நம்ம திராட்சை செடி ஒரு இணைந்திருக்கிற கொடியாக இருக்க வேண்டும். Rakabarabaria balosina lekidere kebarabara madrekashina lekidere kabayo ikadere akabarabara mana lakabarura radriya lakashina kabalo badare kinyara kadere se riana kadere akabarabara kashina lakadere akashya. நன்றி தகப்பனே அப்பா, நன்றி ராஜா அப்பா, நன்றி ராஜா இயேசுவே, மேன் சுதம் அப்பா, பரிசுத்த ஆவியானவரே, पवित्र आत्मा அப்பா நீங்க எங்களுக்குள்ள இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவே. आप हमारे साथ रहने के लिए प्रार्थना करते हैं எப்பொழுதும் हमेशा। நாங்கள் உமக்குள்ள இருக்கிறதுக்காக, हम आप में बने रहने के लिए நீங்கள் எங்கிலும் இருக்கிறதுக்காக, और आप हम में बने रहने के लिए பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. पवित्र आत्मा हमारी मदद करने के लिए प्रार्थना நாங்கள் करते களி தந்திட, हैं। हम फल देने के लिए, செழித்தோங்கிட, अच्छे से पढ़ने के लिए பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. पवित्र आत्मा हमारी मदद करने के लिए प्रार्थना करते அப்பா हैं। எங்க முழுவதுமாக கருத்து நாங்கள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் இயேசுவே. हमें पूरी तरह आपके हाथों में अर्पण करके प्रार्थना பரிசுத்த करते ஆவியானவரே हैं। எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. पवित्र आत्मा हमारी मदद करने के लिए प्रार्थना करते கருத்து हैं। அர்ப்பணிக்கிறோம். आपके हाथों में अर्पण करते गए। Lord, hallelujah. கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்காய் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோமே. परमेश्वर से बात करते ஸ்தோத்திரம் हुए हाथ ஆண்டவரே उठाकर स्तुति சொல்லுங்க. स्तुति ஸ்தோத்திரம் करो, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு தெளிவா பேசி இருக்கிறார். परमेश्वर से साफ बातें किए। நாம் அவரிலும் அவர் நம்மிலும் நிலைத்திருந்தார். वो हम में और हम उसमें बने रहेंगे तो அது நிலைத்திருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நாம் அவருக்குள்ளும் அவர் நம்மிலும் நமக்குள்ள. वो हम बने रहना चाहिए करके चाहते हैं कि वो हम में हम उसमें। அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் இருக்கிறோம் என்பதன் அடையாளம் ரெண்டு காரியங்கள். वो हमारे अंदर गए और हम उसके अंदर, इसके लिए दो निशानी। அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் இருந்தால் वो हमारे अंदर और हम उसके अंदर रहेंगे நம்ம तो வாழ்க்கை கனி கொடுக்கிற வாழ்க்கையா இருக்கும். हमारा जीवन फल देने वाला जीवन रहेगा। நம் மூலமா அநேகர் சந்தோஷப்படக்கூடிய வாழ்க்கை நமக்குள்ளால இருக்கும். हमारे द्वारा अनेक आनंद पाने जैसा जीवन हमारे अंदर होगा। இரண்டாவது, दूसरा, அவர் நமக்குள்ளும் நாம் அவருக்குள்ளும் இருந்தா वो हमारे अंदर और हम उसके अंदर रहेंगे तो அவர் நமக்காக அனுப்பி தந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருப்பார். वो हमारे लिए भेजा हुआ पवित्र आत्मा हमारे अंदर रहेंगे। பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கும். पवित्र आत्मा का अभिषेक रहेगा। இதுதான் ரெண்டு அடையாளங்கள். यही दो चिन्ह निशानी நான் है। அவருக்குள் இருக்கிறேன், मैं उसके
अंदर हूँ, இயேசு எனக்குள் இருக்கிறார். यीशु मेरे अंदर है, அதனுடைய ரெண்டு அடையாளம் இதுதான். उसकी दोनों चिन्ह निशानी यही है, கனி உள்ள வாழ்க்கை, फल देने वाला जीवन, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம். पवित्र आत्मा का இந்த अभिषेक। ரெண்டு காரியம் உங்களுக்குள்ளால இருக்கா? ये दोनों कार्य आपके अंदर है क्या? ஒருவேளை இல்லைன்னா हो सकता है नहीं है तो உனக்குள்ள இயேசு இல்ல, நீ அவருக்குள்ளால இல்ல. तेरे अंदर यीशु नहीं और यीशु के अंदर तू नहीं, நீ கிறிஸ்தவன்னு சொல்லிக்கலாம், तू अपने आप को नाम का मसीह कहला நீ सकता है, அவருக்குள்ளால இல்லைன்னா, तू उनके अंदर नहीं है அவர் तो, உனக்குள்ளால இல்லைன்னா वो तेरे अंदर नहीं है तो நீ கிறிஸ்தவனே கிடையாது. तू मसीह व्यक्ति नहीं है, தேவராஜ்யத்துக்குள்ளால பிரவேசிக்கவே முடியாது. परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर सकता। அதுக்கு தடையா இருக்கிற காரியம் उसके लिए रुकावट का कार्य பாவம். पाप, பாவம் पाप அறிக்கையிட்டு कबूल कर दे, அவர் உனக்குள்ளால வருவார். वो तेरे अंदर आएंगे। ஏன்னா அவர் பரிசுத்த தெய்வம் பத்துக்க. देखो वो पवित्र परमेश्वर के, பாவிகளுக்குள் வாசம் பண்ணுவதற்கு விரும்பவில்லை. वो पापियों के अंदर नहीं रहेंगे, பாவத்தை அறிக்கையிட்டு பரிசுத்தமாகிறவர்களுக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார். पाप को अंगीकार करके छोड़कर जो पवित्र होते उनके अंदर वो वास करेंगे, நல்ல கனிகளை கொடுப்பதற்கு, अच्छा फल देने के நீ लिए, அவரோடு நிலைத்திருப்பதற்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்க ஆரம்பி. तू उनके साथ बने रहने के लिए तेरे जीवन को समर्पण कर, வாழ்க்கை ஆண்டவருடைய கரங்களில் ஒப்புக் கொடு. तेरे जीवन को परमेश्वर के हाथों में अर्पण कर, கர்த்தர் நிச்சயம் உனக்கு உதவி செய்வார். तेरे जीवन में परमेश्वर निश्चय एक मदद ஒரே ஒரு करेंगे। வாழ்க்கை एक ही जीवन எப்படி வாழணும் தெரியுமா? कैसे जीना है पता है क्या? ஏமன் நீ அவருக்குள் இருக்கணும். तू उनके अंदर रहना चाहिए। மறுபடியும் சொல்றேன், दोबारा कहता हूँ, ஒரே ஒரு வாழ்க்கை एक ही जिंदगी பூமியில வாழும்போது इस पृथ्वी में जीते நீ समय அவருக்குள் இருக்கணும். तू उनके अंदर அவர் உனக்குள் இருக்கணும். और वो तेरे अंदर, அவர் உனக்குள் இருக்கணும். वो तेरे अंदर रहना चाहिए। Praise the Lord. Praise the Lord। அவன் அவரோடு கலந்த வாழ்க்கை. उनके साथ मिलकर जुलकर रहने का அவர் இல்லாத जीवन, வாழ்க்கையே இல்ல, அவரோடு கலந்து தான் நான் வாழுவேன். उनके बिना एक जीवन नहीं, उनके साथ मिलकर ही जीऊंगा। எவ்வளவு நல்லா இருக்கும்ல, कितना अच्छा रहेगा ना, எவ்வளவு நல்லா இருக்கும்ல. कितना अच्छा रहेगा ना। அப்ப நம்ம எங்க போனாலும் நம்ம தனியா போகவே மாட்டோம். तो हम जहाँ कहीं जाएंगे हम अकेले नहीं எதை செய்தாலும் நம்ம जाएंगे, தனியா செய்ய மாட்டோம். हम कुछ भी करेंगे अकेले नहीं करेंगे। ஆமா, हाँ। எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம தனியா சந்திக்க வேண்டியதே இல்ல. किसी भी परिस्थिति हालात में हमें अकेला सामना नहीं करना ஏன்னா पड़ेगा, நான் அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறார். क्योंकि मैं उसमें और वो मुझ में இந்த है। வாழ்க்கை எத்தனை பேருக்கு வேணும்னு நீங்க விரும்புறீங்க? ये जीवन कितने को चाहिए करके आप இந்த चाहते வாழ்க்கை எத்தனை हो? பேருக்கு விரும்ப வேணும்னு நீங்க விரும்புறீங்க? कितने लोग ऐसा जीवन चाहते हैं? இருக்கிறதுல அப்படியே எழுந்திருக்க ஆரம்பிக்கலாமே. बैठे हुए जगह पर आप खड़े हो जाइए, ஏமனுடைய வலது கருத்தை வானத்துக்கு நேரா உயர்த்தி, अपने दाहिने हाथ को आकाश कर उठाकर, இன்னையில இருந்து நான் இந்த வாழ்க்கையை விரும்புகிறேன்னு சொல்றவங்க आज से मैं ये जीवन चाहता हूं करके வலது बोलने கருத்தை वाले, வானத்துக்கு நேரா உயர்த்தி சொல்லுங்க. दाहिने हाथ को आकाश कर उठाकर சத்தமா बोलिए, சொல்லுங்க, இயேசுப்பா जोर से बोलिए, यीशु पिता நீங்க எனக்குள்ளால இருக்கணும், आप मुझ में நான் உங்களுக்குள்ளால இருக்கணும். और मैं आप में, நான் உங்களோடு கலந்திருக்க விரும்புகிறேன். मैं आपके साथ मिलकर रहना चाहता நான் தனியா இருக்க हूं, விரும்பவே இல்ல. अकेला रहना नहीं चाहता, தனியா இருந்தா கனி கொடுக்க முடியாது. अकेले रहूंगा तो फल नहीं दे सकता, கனி கொடுக்க விரும்புகிறேன். फल देना चाहता அதனால हूं, நான் உங்க கூட உமக்குள்ளாலே இருக்க விரும்புறேன். इसीलिए आपके साथ आप ही के अंदर रहना கையை चाहता உயர்த்தி हूं। கையை உயர்த்தி ஒரே ஒரு நிமிஷம் உடைய வாயை திறந்து இந்த வார்த்தையை சொல்லு பாப்போம். हाथ उठाकर एक ही मिनट आपका आवाज நீங்க उठाकर இல்லாத வாழ்க்கை बोलिए, எனக்கு வேண்டாம்னு கையை உயர்த்தி சொல்லு. கை இருக்கிறவங்க கையை உயர்த்தி சொல்லுங்க. आपके बिना एक जीवन नहीं चाहिए करके हाथ जो है वो उठाकर बोलिए, கையை உயர்த்தி சொல்லு. வாய் திறந்து சொல்லு, இயேசுவே. मुंह खोलकर बोलिए, यीशु, சத்தமா சொல்லு, இயேசுவே. बोलिए, यीशु, நீங்க இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம். आपके बिना एक जीवन मुझे नहीं ஒரு चाहिए, தனியான வாழ்க்கை எனக்கு வேண்டாம். एक अकेला जीवन नहीं ஒரு चाहिए, தனிமையான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. एक अकेला का जीवन नहीं चाहिए, உமக்குள் கலந்த வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். आपके साथ मिला जुला हुआ जीवन जीना கலந்த चाहता வாழ்க்கை हूँ, நான் வாழ விரும்புகிறேன். आपके साथ मिलजुल कर जीना உமக்குள் चाहता கலந்த हूँ, வாழ்க்கை வாழ விரும்புகிறேன். आपके साथ मिलजुल कर जीना நான் चाहता கனி கொடுக்க हूँ, விரும்புகிறேன். फल देना चाहता हूँ, பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து வாழ விரும்புகிறேன். पवित्र आत्मा के साथ जुड़कर जीना चाहता என்னை हूँ, நடத்தும் ஆண்டவரே. मुझे चलाइए என் மரண பரியந்தம் मेरे मृत्यु நான் तक, உமக்குள்ள, मैं आपके अंदर, நீர் எனக்குள்ளும் இருக்கிற வாழ்க்கை आप मेरे अंदर रहने का जीवन எனக்கு தாங்க, मुझे दीजिए, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. मेरी मदद நல்ல கையை कीजिए, தட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? अच्छे से ताली बजाकर उनके கர்த்தர் नाम की நமக்கு महिमा உதவி करेंगे क्या? செய்யட்டும். परमेश्वर हमारी मदद கர்த்தர் நமக்கு करे, உதவி செய்யட்டும். परमेश्वर हमारी मदद करे, கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். परमेश्वर हमारी मदद करे, கர்த்தர் நமக்கு உதவி செய்யட்டும். परमेश्वर हमारी सहायता करे, நமக்கு உதவி செய்யட்டும். परमेश्वर हमारी मदद करे। Praise God. Praise God. Hallelujah. हालेलुया, Hallelujah. हालेलुया। சர்வ வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். सर्वशक्तिमान परमेश्वर के चरणों में अर्पण करते हैं, எங்களோடு நீ பேசுறீங்க ஆண்டவரே. हमसे आप बात की நீர் परमेश्वर, எங்களை திக்கற்றவர்களாய் விடேன் என்று சொன்னீங்க आपने हमें अनाथ नहीं छोड़ा करके कहा है ஆண்டவரே. परमेश्वर, ஒரு சிநேகிதனை போல எங்களோடு கூட இருக்க விரும்புறீங்க एक दोस्त मित्र के समान हमारे साथ रहना चाहते हो ஆண்டவரே. நீர் எங்களுக்குள் இருக்க விரும்புறீங்கப்பா. परमेश्वर, आप मेरे अंदर रहना चाहते हो, நாங்கள் உமக்குள் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். हम भी आपके अंदर रहकर जीने के लिए अर्पण करते हैं। பரிசுத்த ஆவியானவர் पवित्र आत्मा எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாளும் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். हमारे साथ रहकर हर एक दिन चलाने के लिए हम प्रार्थना करते हैं। கர்த்தர் விரும்புகிற கனி
परमेश्वर चाहने वाला பூமியிலே फल, மற்றவர்கள் விரும்புகிற கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை इस पृथ्वी में दूसरे चाहने वाला फल देने जैसे जीवन எங்களுக்குள்ளால जीने நீ के लिए தரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்றோம். हमारे अंदर देने के लिए हम प्रार्थना करते ஒரு हैं। நாளும் நாங்கள் வெட்டப்படக்கூடாது. एक भी दिन हमें काट दिया नहीं जाना நாங்கள் चाहिए। வெட்டப்பட்டால் நாங்கள் கனி கொடுக்க முடியாது. एक भी दिन हम काटे जाएंगे तो हम फल नहीं दे இந்த सकते। நேரத்தில் அந்த வசனம் சொல்கிறது, उसी समय वचन कहता है அக்கினியிலே போடப்படுவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. अग्नि में डाल दिए जाएंगे करके वचन कहता உமக்குள் है। நிலைத்திராவிட்டால் எங்களுக்கு அக்கினி என்பது வேதம் தெளிவாய் சொல்கிறது. आप में हम बने नहीं रहेंगे तो हमारे लिए अग्नि है करके वचन साफ कहता உமக்குள் है। நிலைத்திருந்து आप में बने रहकर நீர் இருக்கக்கூடிய உம்முடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க आप जहाँ रहते हो उस राज्य में प्रवेश करने के लिए பரிசுத்த உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்றோம். पवित्र आत्मा मदद करने के लिए हम प्रार्थना வசனத்தை करते கேட்ட हैं। எல்லா பிள்ளைகளுக்கும் கிருபை கொடு. वचन को सुनने वाले बच्चों को अनुग्रह யாராவது दीजिए। உமக்குள் இன்றைக்கு இல்லாவிட்டால் जो कोई आज आप में नहीं है तो மனம் திரும்பி உமக்குள் திரும்பி வர உதவி செய்யுங்க. मन फिरा कर वापस आपके पास आने के लिए मदद कीजिए। யாராவது பரிசுத்த ஆவியை இன்னும் பெற்றுக்கொள்ளாவிட்டால் कोई पवित्र आत्मा का अभी तक नहीं पाए பரிசுத்த तो ஆவியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. पवित्र आत्मा प्राप्त करने के लिए मदद மரண कीजिए। பரியந்த உமக்காய் வாழட்டும். मृत्यु तक आपके लिए जिए, சமாதானத்தோடு அனுப்புங்க. शांति के साथ भेजिए, ஆசீர்வதிங்க. आशीष कीजिए। இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களை நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते प्रार्थना से अच्छे पिता। திருக்கர் बोलिए ஆமென். आमीन। சொல்லுங்க என் ஆத்துமாவே इन आत्मावे कतरे स्तोत्री कत से சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் पवित्र आत्मा एकता शांति और आनंद உங்களை இவரோடும் என்றும் என்று சதா காலங்களில் आपके सदा काल के लिए இயேசு கிறிஸ்துவின் வருகைவர்களும் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन तक हो। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया அல்லேலூயா. हालेलुया।